வெல்கம் பேக். இது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ கோன் திரைப்பட குழுவினரோட. இந்த திரைப்படம் வந்து கனடாவிலேயே வெகு 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 வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் வந்து இது வந்து தயாராகி கொண்டிருக்கிறது. வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வந்து தயாராகி கொண்டிருக்கிற ஒரு படம். ஒரு இளைஞர்கள் கூட்டணியாக சேர்ந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட கூட்டணியாக சேர்ந்து இந்த திரைப்படத்தை உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இவர்களது அதாவது ஜினா கே சிவாவோட 2வது படைப்பும் கூட 4 கலைஞர்கள் என்னோட இருக்கிறாங்க. உங்களுக்காக வந்து இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு தரப்போகிற அந்த வீடியோ சாங் அதை வந்து இவரை வந்து முதல்ல ஒரு பாட வைக்கலாம்னு இருக்கேன். சும்மா 2 லைன் பாடினா ஓகே தானே? ஏதோ பரவாயில்ல, பாடல. அது ஓகே பரவாயில்ல. ஃபுல்லாக பாடினா அந்த இன்னொரு சிங்கரும் தேவை எங்களுக்கு. இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த ஃபீமேல் வாய்ஸுக்கு மாறுற மாதிரி ஏதாவது இந்த பாட்டில் எனக்கு பிடிச்ச லைன் பிரசாந்த் பாடுவார் நினைக்கிறேன். அப்படியா? ஓகே, இந்த முயற்சியே ஃபீமேலாக பாட ஓகே. அந்த நல்ல வேர்ட்ஸ் இதில் ஆக்சுவலாக எழுதியிருக்காரு. பெண்ணே உன்னாலே டெம்ப்டேஷன் கூடுதுங்க. ஓகே, என்ன டெம்ப்டேஷன் என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, என்னுள்ளே நரம்பெல்லாம் சென்சேஷன் ஆகுதுங்க. ஓகே. டெம்ப்டேஷன் சென்சேஷன் ஃபேவரட் லைன்ஸ் இன் தட் சாங். ஓகே. ஸோ இட் கோஸ் லைக் பெண்ணே உன்னாலே டெம்ப்டேஷன் கூடுதுங்க, என்னுள்ளே நரம்பெல்லாம் சென்சேஷன் ஆகுதுங்க, கிரே கூஸும் கிரான்பெரி அக்கிக்கரியா நீயும் தான லா லா. Hey, yo. We need Elizabeth for that. It'll be sick. So, and Jerson jumps in for the rap and or the rapper ga ponni kelunga. yeah, we have to. Okay, Joshan. Would you like to do the whole thing? I don't know. It's up to you. Whole rap, man. Up to you. Like, but give it the bank. All right. Yo, got a little too much in my system. Drinking all night, taking shots like I missed them. But I'm getting more tipsy that I'm looking at her. Body got me seeing double, so it don't really matter what I'm drinking tonight. Cause she got me flooded, and now she wanna back up, and it got me hammered. The way she grind on the fine, now she wild on. She on the mind, now she's mine, all the wine's on. She wanna dance on, with my hands on. Wanna take her back home, told her she can ride long. Got her bent curve out like it's gotta glow, and now I'm moving with her curves like it's gotta flow. I'm feeling fine though, rammer like a rhino, and I got her screaming pitch style like a high note. Wow. That's like one breath, eh? So, அது யார் எழுதின அந்த லிரிக்ஸ்? அவரே தானா? How did he made it? They said they wanted a club track. Okay. So usually when I think about a club track, alcohol, party, girls. You know? So I mean, I try to put everything in together. Okay. I thought I'd make it a little dirty. You know? Okay. So it's not the typical, you know. Okay. But it was a good experience. You know, I mean, I had to fix stuff here and there. But I mean, I think overall the whole track is the definition of a teamwork. So, this is going to be like, I think the Canadian young people who on this, so it's going to be a big treat for the summer, right? கண்டிப்பா அது Yeah, it will. இது கூடுதலாக ஷேர் பண்ணி இதண்டி கொண்டிருக்கிறார்கள் யங்ஸ்டர்ஸ் தான், அதாவது டீனேஜ் ஆக்கள் தான். அதை 2 பேட்டையும் நான் அதான் சொல்லியிருந்தேன், வந்து ஜெனடையும் சொல்லியிருந்தேன், இவே 2 பேட்டையும் சொல்லியிருந்தேன். அதாவது எங்களுக்கு ஒரு சில பேர் கேட்குறவே வந்து என்ன இது அதெல்லாம் வேறு ஆக்களுக்கு தான் அது ஒரு வரப்பிரசாதம், எங்களுக்கு அப்படி எழுதலாம், சினிமாட்டிக்காக எழுதலாம், அது எதண்டு இல்லாது மியூசிக் போடலாம். ஸோ வாஸ் லைக் 2 பேரையும் நான் விடவே இல்லை. அதை சொன்னதும் அதான் ஒரு 10 கூடவே பேப்பர்ஸ் கிழிச்சிக்கிறேன். வந்து முதல் வரைக்குள்ள ஒரு கம்பன் ராமாயணம் எல்லாம் வந்தால் வரவே கூடாது, இந்த பக்கம் நீங்கள் கொண்டே வரக்கூடாது. எனக்கு கிளப் சாங் தான். இந்த கதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 டீனேஜ் பாய்ஸ் வந்து, அதாவது அண்டர் 18 வந்து முதல் கிளப்புக்குள்ளே போகணும். போய்க்குள்ள அவை பார்க்கக்குள்ள அவட மைண்டில் இருக்கிறதா இந்த லிரிக்ஸாக இருக்கும் நம்ம சொல்லி. ஸோ கிளப்பில் வந்து அதான் இருக்கும், ரைட்? ஓ இல்லாட்டி கேர்ள்ஸோ அவைக்கு பார்க்கக்குள்ள அவட மைண்ட் என்ன போதோ அப்படியே. ஓகே. லைக் நான் சொன்னா நீ 1 மினிட் கிளப்லேயே போய் தள்ளிட்டு வாய்ந்ததுன்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் கொஸ்டின் நீங்கள் கவனிங்களா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையா? கொடுக்க தேவைப்பட்டு கேட்குறாரு. ஓகே. ஸோ வந்து அந்த வரிகள் வந்து அதான் அப்படி இருக்கு. லைக் கொஞ்சம் அதாவது அந்த கிளப்புக்குள்ள நீங்கள் இதை வந்து நீங்கள் கிளப்ல வந்து யோசிச்சுனீங்கன்னா அதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கு. So where did you shoot that? இது வந்து அந்த ஒரு ப்ரொமோஷனல் ட்ராக்ன்றபடியாக நாங்கள் வந்து கிளப்லாம் ஷூட் பண்ணீங்க. How did you get the permissions and everything? ஏன் வந்து நாங்கள் அதுக்கேற்ற விதிமுறைகளை. ஓகே. ஸோ இப்போ வில் கம் டு ஆர்டிஸ்ட், அந்த ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எத்தனை பேர், என்னென்ன மாதிரி இருக்காங்க? இதில் வந்து 4 மெயின்
ஹீரோஸ் வந்து அதாவது சின்ன நீங்க சொன்ன மாதிரி, சின்ன சின்ன பாய்ஸ் வந்து அதை இதில் வந்து கதை தான் ஹீரோ வந்து இதில் தனியாக ஒரு ஹீரோயிசமான ஸ்டோரியில் கதை மட்டும்தான் அதில் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதை தான் கொண்டு போகும் வந்து இதில் வந்து அதை விட ஒரு 4-5 மெயின் கேரக்டர்ஸ் இருக்கணும். சான்ஸ்கிரிட் வந்து ரேப்பர் சான்ஸ்கிரிட் வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்று இருக்கிறார் வந்து அதை விட இன்னும் 2 பேர் இருக்கணும் வந்து மெயினாக இது இந்த 4 பாய்ஸையும் சின்ன பாய்ஸையும் சுற்றி தான் கதை போய் கொண்டிருக்கும். அதாவது ஒரு 4 ஹை ஸ்கூல் கிட்ஸ் வந்து அவையோட சின்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து அவை எப்படி அவையோட தேவைகளை இப்போ தாய் தப்பினால சில தேவைகளை பூர்த்தி செய்யலாமல் இருக்கும். அதாவது நாங்கள் எங்களோட சின்ன வயசில் எதிர்பார்க்குறதே கூட வந்து ஒரு ஷூ வந்து கேட்டோம்னால அது ஒரு $100 இருக்கும் வந்து அம்மா வேலையை போயிட்டு உழைச்சிட்டு வரது $70 தான் இருக்கும். ஸோ அப்படியான ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவே வந்து தாங்கள் ரைட் அவே ஒரு லைஃபுக்கு போகணும்னு யோசிக்கணும். அப்படி யோசிக்கலையே அவைகள் அறியாமலே சில பாதைகள் வந்து வரும். அதால் வர நன்மைகள் தீமைகள் எப்படி வருதுன்னு சொல்லி அவையோட லைஃப் எப்படி போகுது அதில் இருந்துன்னு சொன்னதை ஒரு அதாவது இது மட்டும் இல்லை இதில் ஒரு மெயின் தீம் ஒன்று நீங்கள் ஆழமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்டர்நேஷ்னல் கதை ஒன்று அதுக்குள்ளே இருக்கும் வந்து அதாவது சின்ன ஆர்கனைஸ் கிரிமினல்ஸ் சின்ன ஆக்கள் அதெல்லாம் இல்லை ஒரு ஆழமான ஒரு தீம் ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அது நீங்கள் படம் தியேட்டரை விட்டு வெளியில் வரைக்கும் உங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும். ஸோ நினைக்கிறேன் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேம் சேஞ்சராக அமைய போகுது. என்ன ரீசன்ஸ் சொன்னால் இப்போ இருக்கிற பிரச்சனையை வந்து இந்த யூத்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில உள்ள அந்த கேப் அந்த தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேம் இவங்களை அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாத அவங்களுக்கு இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அப்போ இந்த படத்தை கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் விளங்க பண்ண நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுவும் இருக்குது. அதை விட இது ஆழமான சில கருத்துக்களும் அதுக்குள்ளே இருக்குது வந்து அதை ஒரு சினிமேட்டிக் இதில். ஓகே, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க போல இருக்கு? Yeah, there's something that the youth should be realized at a point that I don't know the story, but I think Jana will let that point not gonna let the point down. சரி, எத்தனை பேருக்கு நீங்கள் ஸ்டோரி சொல்லாமல் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஜனாக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா இவரும் சொன்னாரு ஸ்டோரி சொல்ல இல்லை, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. நான் சாரா புகழும் சரி, சாரா புகழில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கே படம் பார்த்துட்டு வரைக்கும் ஸ்டோரி தெரியும். அவரோட கேரக்டர் மட்டும்தான் இதுன்றோம் லைக் அது ஒரு நீங்கள் த்ரில்லிங்காக வச்சுக்கிறீங்களா? கண்டிப்பாக இது என்னென்னா நாங்கள் ஒருத்த இது கேரக்டர்ஸ் நான் ஃபுல்லாக சொல்லிடுவேன் வந்து நடிக்க ஒரு பெர்மிஷன் கேட்கலே நான் ஃபுல்லாக சொல்லிடுவேன் இதை தான் நீங்கள் செய்கிறீங்க ஒரு டைம் சொல்லிடுவேன். ஆனால் ஃபுல் ஸ்டோரி நான் ஒரு நாள் ஒரு டைம் சொல்கிறேன் இல்லை வந்து அவர்கிட்ட என்ன கேரக்டரோ அது ஃபுல்லாகவே இப்போ வந்து விருப்பம் ஓகே சொல்லுவோம் இல்லாட்டிக்காவே சொல்லணும் இல்லைன்னு சொல்லி ஜஸ்ட் லைக் ஒரு ரெக்கார்டிங் போய்க்க சில நேரம் இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஒரு சிங்கர் பாட போனாலும் அந்த பாட்டு எப்படி வருமுன்னு அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட அந்த இதை பாடிட்டு வந்துடுவார். தட்ஸ் ஆல் ஹி நோஸ். ஒளியால வரைக்கும் இது இவர் பாடின பாட்டு அது மாதிரி. ஸோ சேம் திங் வித் மூவி.